பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி அன்னைக்கு ஏன் கிரிவலம் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் பேசப்பட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா பல தரப்பு விஷயங்களில் கேட்டிங்கன்னா, முழு நிலவு இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் முழு நிலவாக காட்சியளிக்கும் போது தெய்வத்தன்மை மிகுந்ததாக இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது சித்தர்கள் இந்த நாளில் உலா வருவாங்களாம். பல விதமான வடிவங்களில் உருவங்களில் அவங்க உலா வருவாங்க. இந்த நாளில் எல்லா உலாக்களும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சிவபெருமான் பௌர்ணமி அன்னைக்கு தான் மிக பலமாக காட்சியளிப்பார்னு சொல்லலாம். பல்வேறு உயிரினங்களுக்கும் அன்றைக்கி தான் காட்சியளிப்பார். அதனால் அன்றைக்கி மலையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை எல்லா தெய்வங்களும் சரி, சித்தர்களும் சரி, மனித இனங்களும் மற்ற எல்லா விதமான இனங்களும் சிவபெருமானை இந்த நாளில் பௌர்ணமி நாளில் மலையை கிரி வலமாக வணங்கி அருள் பெற்று செல்வது தான் இந்த நாளின் ஒரு முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கு கிரிவலம் பாதை அமைத்து கிரிவலம் சென்று வந்தால் கூட, ஆனால் கிரிவலம் என்ற சொல்லுக்கு அடிப்படையே சிவன்தான். சிவன்தான் நாதம், சிவன்தான் எல்லாம், சிவமே எல்லாம் என்ற அடிப்படையில் எல்லாம் வல்ல சிவபெருமானை முப்பெரும் தேவர்களும், அதாவது சிவபெருமானை தவிர பிரம்மாவும் சரி, விஷ்ணுவும் சரி, மற்ற தேவர்களும், இந்திரர்களும், 3 கோள்களில் வாழக்கூடிய மக்களும் சரி, அனைத்து தரப்பு உயிரினங்களும் இந்த நாளில் சிவபெருமானை பல்வேறு உருவங்களில் வழிபடுவதுதான் ஒரு மகத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பௌர்ணமி நாள் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக போனீங்கன்னா சித்ரா பௌர்ணமியை சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்ன பிரச்சனைனா, சித்திரகுப்தர்களுக்கு அருள் பளித்த ஒரு முக்கியமான நாள் என்பதால் அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி பெருசாக சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வாருங்கள். அதுவும் சிவபெருமான் ஆலயம் எங்கு அமைந்துள்ளதோ, மிக பழமையான ஆலயம் எங்கு இருந்தாலும், அது திருவண்ணாமலை மட்டுமல்ல, சிவாலயம் எங்கு இருந்தாலும் உங்கள் மனதார நினைத்து பௌர்ணமி கிரிவல நாட்களில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வலம் வந்தால் உங்களுக்கு எல்லா சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஓம் நம சிவாய. தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு என்மன உலகத்தில் இணைந்திருங்கள். எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள்.